நீங்க மளிகை ஜாமான் வாங்கணும், கடைக்கு போயிட்டு வரீங்களா? நான் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம உட்காந்துருந்தா பொறுக்காத. அதுக்கு நம்ம இதெல்லாம் ஒரு பொருள், இதுக்கு லிஸ்ட் வேற. பிரேமா வாங்கிட்டு வந்தா எல்லாத்துலயும் வாங்கிட்டீங்களா? அரிசிங்க பிரேமா, உன் ஃப்ரெண்டு லீலாவா அவகிட்ட ஒழுங்கா சொல்லி வை. நான் செம்ம காண்டாயிருவேன். இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. சொல்லிடலாம். அவள் என்ன பண்ணான்னு தெரியுமா? இன்னைக்கு உன் ஃப்ரெண்டுங்கிறனால நான் அவளை பார்த்து ஹாய் சொன்னேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்கு என்ன பண்ணா தெரியுமா? அவள் தலையில அடிச்சுட்டு சீன்னு சொல்லிட்டு போறான். அதெல்லாம் சரி, பேண்ட்லாம் எதுக்கு வெளியே போனேன்? காலையில வேற சண்டை போட்டோம், எப்படி சமாதானப்படுத்துறது? ஐடியா. ஓகே, நல்லா கொதிக்குது, நம்ம போய் ரீல்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். A few minutes later. என்ன வீடியோஸ் நல்லா இருக்கு. ஐயோ, அடுப்பு வச்சுமே. எருமை அதை விடுங்க. காலையிலேருந்து 500 ரூபாய் எங்கே வச்சனே தெரியல, காணுமா? ஆமாம், வாங்க தேடுவோம். பைத்தியக்காரி, 500 ரூபாய்க்கு என்னென்ன வாங்கலாம் தெரியுமா? A few moments later. பிரேமா, ஒரு டீ கொண்டு வாயேன். தேடி ரொம்ப டயர்டாயிருச்சு. அட கடவுளே, நீங்கள் டீன்னு சொன்ன பிறதே ஞாபகம் வருது. காலையில் பால்காருக்கு காசு கொடுத்தேன் 500 ரூபா, அதை மறந்துட்டேங்க.